எம்எஸ் அகாடமி மாணவர்கள் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பின்னு சொல்கிற ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் ரிலீஸ் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் 8/2024. அதாவது எஸ்ட்வைல் என்ன சொல்லுவாங்கன்னா குரூப் டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இது லெவல் 1 போஸ்ட்டு. லெவல் 1னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பே கமிஷன் பற்றி வீடியோ போட்டும்போது சொல்லியிருப்பேன். 18,000 பே கமிஷன். அதில் வந்து பே லெவல் 1. அதில் வந்து அப்ராக்சிமேட் சேலரி வந்து 32,000 இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும். அசிஸ்டன்ட் சொல்லி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வேஸ்க்குள்ளேயே வேரியஸ் இடத்துல வந்து அசிஸ்டன்ட்ன்றது போஸ்ட். இப்போ முன்னாடி குரூப் டின்னு சொல்லுவாங்க, இப்போ வந்து எம்டிஎஸ் சொல்லியிருந்தாங்க, இப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ஸோ போஸ்ட் நேமும் வெளில சொல்லிக்கிறப்ப ஒரு நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் சேஞ்சபிள் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர்பியில் பொறுத்த வரைக்கும் ரயில்வே கூட்ஸ் கார்டை வந்து ரயில்வே மேனேஜர்னு போஸ்டிங் மாற்றிருக்காங்க, ட்ரெயின் மேனேஜர்னு சொல்லி போஸ்டிங் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதங்க. 2025 திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன், முன்னாடியே சொல்லியிருந்தது தான். 2025 உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒரு வரப்பிரசாதம். 32,000 போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக 2,500 போஸ்ட் இருக்குது. நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் இங்கே கம்மியாக இருக்குது, நம்ம இங்கே மட்டும் அப்ளை பண்ணலாமா இல்லை அதிகமாக இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணலாமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஹிந்திலாம் பார்க்காதீங்க. ஹிந்திலாம் 6 மாதத்தில் அழகாக கற்றுக்கலாம். பேசுகிற மொழிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவனுங்களாம் வந்து இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிட்டு இங்கேயே சஸ்டெயின் பண்ணி இங்கேயே வாழ்கிறானுங்க. நம்மளால் வாழ முடியாதா? ஸோ வந்து எங்கே போஸ்டிங் அதிகமாக இருக்கோ அதான் கொஞ்சம் தைரியம். நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஈஸியாக கிடைக்கணும், காம்படிஷன் கம்மியாக இருக்கணும், எனக்கு வேகன்சி ஈஸியாக கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கே வேகன்சி அதிகமாக இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்கள். இல்லை நான் சென்னையில் என்னால் கெத்தாக படித்து பாஸ் பண்ணி சென்னை ஆர்ஆர்பியில் நான் போஸ்டிங் வாங்குவேன்றதும் வாங்குங்க. நீங்கள் எந்த ஆர்ஆர்பி போனாலும் சரி, கொல்கட்டா போனாலும் டெல்லி போனாலும் எங்கே போனாலும் மேக்ஸிமம் 5 இயர்ஸில் நீங்கள் வந்துடலான்னு சொல்லி அவங்களே நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1 இயரில் ரூல் 38 இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து வரலாம், சரிங்களா? இவங்க 5 இயர்ஸ்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், 5 இயர்ஸ்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாம் படிக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கிற மாதிரியே இதுக்கும் படிக்கலாங்க. சேலரி இதுலேயும் ஸ்டார்டிங்கே 32, குரூப் 4ல் 25 தான் வரும், சரிங்களா? அது இல்லாமல் அடுத்த பே கமிஷன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 45,000க்கு குறையாமல் இருக்குங்க சம்பளம். 46,000க்கு குறையாமல் இருக்கும். ஸோ இது ஒரு நல்லதொரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? ஸோ இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, போஸ்டிங் வாங்குறீங்க வாங்கலாம், அது அடுத்த விஷயம். அதேமாதிரி கிடச்சி போகாத அடுத்த விஷயம். ஆனால் 28 தேதியே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, 22 வரைக்கும் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள். ஏஜ் அதிகமாக இருக்குது, எனக்கு என்னடா அது என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது, குரூப் 4 மட்டும் தான் நான் படிக்கணுமா, சம்பளம் கம்மி அப்படின்றவங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ரயில்வேயில் குரூப் டி ஆகிட்டு, அதாவது இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ண உடனே அடுத்த நாளே ப்ரொமோஷன் எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஆனால் ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷனாக இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் எழுத மாட்டாங்க. பட் எனக்கு வந்து 35 வயசு ஆகிடுச்சு, நான் என்ன ஒரு போஸ்டிங் போகணும், ஒரு குரூப் பி போஸ்ட் போகணும், எனக்கு 60,000 70,000 90,000 சம்பளம் வேணும்னா நீங்கள் இதில் எக்ஸாம் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதமோ இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் எக்ஸாம், அதாவது ஸ்டேஷன் மாஸ்டர் இது மாதிரி வந்துச்சுன்னா அது லெவல் 7 போஸ்ட்டு. உங்களுக்கு சேல்ரி 2027 28 1 lakh வருங்க. நினச்சி பாருங்கள், 40 வயசில் திரும்ப நீங்கள் 1 lakh சம்பளம் வாங்கி எத்தனை நாள் நீங்கள் இறந்துருந்துருக்கலாம். 35 வயசு உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 23 வயசு அவங்களாம் அழகாக நான் சொல்கிற மாதிரி போனீங்கன்னா 27 நீங்கள் 1 lakh வாங்குவீங்க. அப்போ 50 வயசில் எவ்வளோ வாங்குவீங்கன்னு நல்லா நினச்சி பார்த்துக்கோங்க, அந்தந்த பே கமிஷன் வரும்போது, அந்தந்த ப்ரொமோஷன் வரும்போது. ஸோ இது ஒரு நல்லதொரு இது. அடுத்தது என்னென்ன உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் உள்ள ரயில்வே ஃபேருக்கு ஃப்ரீயாக உண்டு. அது ஒரு சில லிமிட் உண்டு. பட் ஒரு சில சர்க்கம்டன்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு சில ஹெல்ப்பும் கிடைக்கும். அதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு ரயில்வே ட்ராவலில் உண்டு. எல்டிசி கிடையாது, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டு எல்டிசி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ரயில்வே ட்ராவல் கன்செஷன் உண்டுனால எல்டிசி கிடையாது, அது பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பெனிஃபிட் உள்ள டிபார்ட்மெண்ட் ரயில்வே தான். நீங்கள் வெளியிலையும் ஒரு கெத்தாக சொல்லுவாங்க, நான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்னு. இதே மற்ற டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சில டிபார்ட்மெண்ட் சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க. ஆனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, ஐடி இதெல்லாம் வந்து தெளிவாக வெளில சொல்லுவாங்க. அது ஒரு கெத்தாகவும் இருக்கும். அந்த கெத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? பாருங்கள், ஏஜ் 18 to 36 இயர்ஸு, ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஓபிசி கேண்டிடேட் வந்து 86 பிறந்திருந்தாலும் எலிஜிபிள் தான். அதான் 39 வயசு கூட எலிஜிபிள் தான். 86 பிறந்திருந்தாலும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதில் ஒரு 14 இல்லை 25 39 வயசு, அதாவது 1-2-86 பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள் ஓபிசி கேண்டிடேட் இருந்தால், சரிங்களா?
ஸோ அந்த பெனிஃபிட்டும் இருக்குது. ஏஜ் வந்து 39 வயசு வரைக்கும் உண்டு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளோட பார்ட்டிசிபேஷன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு. அதாவது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சேலரியும் 1,50,000 நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் உள்ள ஸ்டாஃபோட சேலரி கிடைக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் இப்படிலாம் நீங்கள் இதில் உள்ளே போகும்போது நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஆக்கிறத தடுத்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ண முடியும். கவர்மெண்ட்டுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணும்போது கவர்மெண்ட்டு அது ப்ரைவேட் ஆக்காது. ஸோ இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு படித்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும். 10th தான் குவாலிஃபிகேஷன். ஐடிஆர் 10th. அது ஒரு சில இதுக்கு மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ஐடிஐ வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த ட்ரேடு முடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மெயினாக ஒரு சில இதில் ஓகேன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விருப்பப்பட்டு எங்கே வேகன்சி அதிகமாக இருக்குது, அது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி ஒர்க் ஷாப் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின், அசிஸ்டன்ட் டிஆர்டி, பாயிண்ட்ஸ்மேன் பி, ட்ராக் மெயின்டெனர் 4. சரிங்களா? இந்த மாதிரி வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் முன்னாடி குரூப் டின்னு சொல்லிட்டாங்க, இப்போ இது சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி இருக்குது. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹூப்ளி, ஜபல்பூர், புவனேஸ்வர், பிலாஸ்பூர், நியூ டெல்லி தான் வேகன்சி அதிகம். நியர்லி 5,000 வேகன்சி. சரிங்களா? 2,000 வேகன்சி 100 ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 1,200. டோட்டலாக நீங்கள் 3,000க்கு எலிஜிபிள். சென்னையை பொறுத்த வரைக்கும் 2,694 வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதில் 1,089 ஓபிசி, ஒரு 698, ஆவரேஜாக 1,800. இதில் வந்து எக்ஸர்விஸ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு சில விதிவிலக்குகள் போயிடுச்சுன்னா 1,700 போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? பாருங்கள் எதில் வேகன்சி அதிகமாக இருக்குதுன்னு. அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப்லாம் இருக்குது. ஐசிஎஃப்லாம் சூப்பரானுங்க. அப்படியே கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரிங்க. சதன் ரயில்வேச்சும் கொஞ்சம் அங்கங்கே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஐசிஎஃப்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே அங்கேயே குவார்ட்டர்ஸு, அங்கேயே கம்பெனிக்குள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நல்ல ஒரு போஸ்ட்டு. அதில் தான் வேகன்சி அதிகமாக இருக்குது. வெரி குட். நல்ல ஒரு. அப்புறம் ட்ராக் மெயின்டென் பாருங்கள், 1,129 டோட்டல், 456, 306 ஓபிசி அன்ரிசர்வ்டு. கம்யூனிட்டி கேட்டகரி, அதாவது ரிசர்வ்டு கேட்டகரியும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் பிரித்து சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ இதே எஸ்சி இருந்தால் இன்னொரு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. ஓபிசிக்கு நான் ஏன் சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 39 வயசு எலிஜிபிள் ஆகிறாங்க, அதனால் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து கம்யூனிட்டி கேட்டகரியும் எல்லா ரிசர்வ் கேட்டகரியும் நீங்கள் வந்து உங்களோட ஏஜையும் இதையும் பார்த்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக இந்த 2025 போஸ்டிங் வாங்குறது உறுதி. ஸோ நல்லா படித்து எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.